Hi guys, welcome to Decibel AutoHub. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு Citroen Aircross இந்த வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க நம்மகிட்ட கேட்டதே ஒரு 3-way செட்டப் பண்ணணும், பட் OE சிஸ்டமில் பண்ணணும். 3-way செட்டப் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஒன்றா ஒரு 4 சேனல் மோனோ, ஒரு டிஎஸ்பி, சப்வூஃபர்ஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சு ஒரு பேக்கேஜாக டேம்பிங் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நார்மலாக நம்ம பண்ணுறோம். பட் இவர் என்னன்ட்டார், இல்லை எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை, ஃப்ரண்ட்டு மட்டும் 3-way பண்ணுங்க, ரியர் விட்டுருங்க. நான் ரியர் உட்காரவே போகிறதில்ல, நான் மட்டும்தான் அந்த காரில் போவேன். ஃபேமிலியோடு போனாலும் அவங்களே யாரும் பாட்டு கேட்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் கேட்பேன். அதனால் எனக்கு ரியர் ஸ்பீக்கர்ஸே பெருசாக வேண்டாம், 3-way மட்டும் பக்காவாக ஃப்ரண்டில் மட்டும் பண்ணிடுங்க, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொறி வச்சார். ஓகே, there are a lot of options available. இது மட்டும்தான் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். நோ, டெசிபிள் ஆட்டோவில் என்ன வேணால் பண்ணலாம், எனிதிங் பாசிபிள். உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். பட் அதுக்காக வந்து ரொம்ப பேசிக் பட்ஜெட்டில் கேட்டிங்கன்னா 3-way செட்டப் பண்ண முடியாது. பட் லிமிட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடியோ பண்ண முடியும். இப்போ இவருக்கு நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, எந்த வித ஆம்பிளிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா ஆம்பிளிஃபயர்ஸ் எதுவும் வேண்டாம். ஏன்னா இதில் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இது ப்ராப்பரான ஆப்போசிட் சாக்கெட்ஸ் கிடைக்காது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. பட் நம்ம எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி எந்த ஒயர் கட்டுமே இல்லாமல் பர்ஃபெக்ட் இன்சுலேஷனாக இது கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன நம்ம காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெக்கோட MLG சீரிஸோட காம்பனன்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் கம்ப்ளீட் 3-way, அந்த ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே MLG சீரிஸோட 3-way அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணல, பில்லர் பார்ட்ஸ் வந்து எதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணல. அந்த கஸ்டமராக ஒரு கப்பு கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் மாட்டி கொடுங்க போதும், அது எப்படி இருந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே, பட் இது வந்து நம்ம ஆன் ஆக்சிஸில் இல்லை, கிட்டத்தட்ட ஆஃப் ஆக்சிஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இனிஷியலாக இப்போதைக்கு இது இப்படி பண்ணிக்கிறேன், ஃப்யூச்சரில் வேணும் நான் வந்து திருப்பி அப்டேட் பண்ணுவேன். இந்த ஃபேஸில் வந்து எனக்கு இது இப்படி இருக்கட்டும், அடுத்த ஃபேஸ் வேணால் பில்லர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே ஃபைன். ஒரு PVCயில் யார் எங்கேயோ ஒரு மோல்ட் பண்ணதை, ஒரு 3-way ஒரு 3D மோல்டிங் பண்ணதை கொண்டு வந்தார். ஓகே கொடுங்க மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையே வச்சு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இது டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஃபீலார்ட்டில் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேனல் டிஎஸ்பி. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா USB DAC தனியாக அவனே கொடுத்துருக்கான், OTG. அதில் டேரெக்டாக நம்ம மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணியே பாட்டு கேட்க முடியும், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஒரு 10 சேனல் டிஎஸ்பி வித் 8 சேனல் ஆம்பிளிஃபயர். நம்ம நார்மலாக எப்பொழுதுமே டோர் ஸ்பீக்கர்ஸ்க்கு தனியாக ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் இன்ஸ்டால் பண்ணி தான் ஒரு செட்டப் பண்ணுவோம். பட் இது ரொம்ப பட்ஜெட் கன்சர்ன் இருக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவல் ஆம்பிளிஃபிகேஷன், அந்த டிஎஸ்பியில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஆம்பிளிஃபயரை டேரெக்டாக அந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். எல்லா ஸ்பீக்கர்ஸ் 8 ஸ்பீக்கர்ஸ் அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டோம். ரியர் ஸ்பீக்கர்ஸும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ரியர் ஸ்பீக்கர்ஸ் OE ஸ்டில் ஓகே ஃபைன், கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக டியூன் பண்ணி. டேம்பிங் கூட கிடையாது இந்த வண்டியில், வெறும் அந்த ப்ராசர். இதுக்கு சப் செக்ஷனுக்கு கண்டிப்பாக சப் இல்லாமல் அது ஆடியோ பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் சப்வூஃபர் நீங்கள் பின்னாடி டிக்கியில் சுத்தமாக இருக்க முடியாது, ஸ்பேஸே இல்லை. இவ்வளோ தான் ஸ்பேஸ், சீட்டு மட்டும்தான் இருக்கும். பின்னாடி நீங்கள் டிக்கி வந்தீங்கன்னா வெறும் சீட் மட்டும் தெரியும், ஒன்றுமே இருக்க முடியாது, 0. அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 7 சீட்டுனால அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நம்ம வேறு ஆப்ஷனே இல்லை, இதுக்கு அண்டர் சீட் தான் ஆப்ஷன். அதே சேம் ஃபீலார்ட்டில் ஒரு அண்டர் சீட் சப்வூஃபர் வச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன். சூப்பரான குவாலிட்டியான ஆடியோ வந்துச்சு. இந்த டிஎஸ்பியில் பெரிய அட்வான்டேஜ் USB DAC. நீங்கள் DAC பிளேயர் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நம்மளுக்கு எதுவுமே ஒரு ஹை ரெசல்யூஷன் பிளேயரோ அதெல்லாம் எதுவுமே அதுக்கு தேவையில்லை. பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் அவைலபிள் இன் டெசிபிள் ஆட்டோஹப். யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாஸ் வந்து இப்போ சப்போட தான் இல்லை அவங்க
இந்த அளவுக்கு சப்பு 10 பாஸ் அருமையாக இருக்குது. இந்த டியூனிங்க்கு முன்னாடி ஒரு மாறு இருக்கும்னு நினச்சேன். பாஸ் உண்மையாலுமே பரவாயில்ல. பேக்கில் பேசிவ்ல இல்லை அதுலேயும் பேசிவ் தான். பட் டிஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே டிஎஸ்பி தான் இருக்குது. பேசிவ் சென்ஸ் அது ஆம்ப் படல. டியூட்டர் இல்லை உங்களுக்கு. அது ஆம்ப் போடல. மற்றபடி அதுவும் ஆமாம் எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டிஎஸ்பியில் தான் இருக்குது. பின்னாடி நல்லா தான் இருக்குது கேட்குறது. அதுதான் நல்லாவே இருக்குது. ஆனால் அது அநியாயத்துக்கு பேப்பர் கூட மேக்னெட்டே இல்லை. சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே சென்றேன். விழியே விழியே பேசும் விழியே ஒரு பார்வை பார்த்தாய், மழையே மழையே நெஞ்சில் மழையே, தனியே தனியே வாழ்ந்தேன் தனியே நான் மண்ணின் மேலே, இனிமே இனிமே நீதான் துணையே.